السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات. الحمد لله. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் கற்று வருகின்றோம். அந்த தொடரிலே சூரத்துல் பலதுடைய தொடக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் ஆகிய இரண்டு வசனங்களுக்குரிய விளக்கத்தை சென்ற அமர்விலே, முதல் அமர்விலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மூன்றாவது வசனத்திலிருந்து முடிந்தவரை பார்ப்போம். மூன்றாவது வசனம், அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَوَالِدٍ وَمَا وَلَدَ لَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ فِي كَبَدٍ أَيَحْسَبُ أَنْ لَنْ يَقْدِرَ عَلَيْهِ أَحَدٌ يَقُولُ أَهْلَكْتُ مَالًا لُبَدًا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவின் ஆரம்பத்தில் சத்தியம் செய்கிறானோ அந்த சத்தியத்திற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு செய்தியை அங்கே சொல்லப் போகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த சூராவின் ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்தான். புனிதமான கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்குரிய மூமின்களுடைய உள்ளம் நேசிக்கக்கூடிய, மூமின்களுடைய உள்ளம் எங்கே சென்றால் அமைதி பெறுமோ, மூமின்களுக்கு எங்கே சென்றால் பாதுகாப்பு கிடைக்குமோ, அத்தகைய புனிதமிக்க கண்ணியமான மக்கா நகரத்தின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்தான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சிறப்பு தன்மையை அல்லாஹு தஆலா இடையிலே குறிப்பிட்டான். லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, இந்த ஊரில் நீங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது இந்த ஊரில் உங்களை எதிர்த்த எதிரிகளை கொல்வதற்கும் அவர்களை சிறைபிடிப்பதற்கும் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, வவாலிதின் வமா வலத. வாலித் என்றால் தந்தை, குழந்தையினுடைய தந்தை, குழந்தையை பெற்றெடுத்தவர், ஆணை குறிக்கும். வவாலிதின், பெற்றெடுத்தவர் மீது சத்தியமாக. அதாவது தாய் தான் சுமந்து அந்த குழந்தையை ஈன்றெடுத்தாலும் அதற்கு அடிப்படை காரணமாக ஆண் இருக்கின்ற காரணத்தினால ஆணையும் குழந்தை பெற்றவர் என்பதாக சொல்லப்படும். வவாலிதின், தந்தையின் மீது சத்தியமாக. வமா வலத, இன்னும் அவர் எதை பெற்றெடுத்தாரோ, யாரை பெற்றெடுத்தாரோ அவர் மீதும் சத்தியமாக. அதாவது குழந்தையின் மீதும் சத்தியமாக, தந்தையின் மீதும் சத்தியமாக, அந்த தந்தை பெற்றெடுத்த குழந்தையின் மீதும் சத்தியமாக. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீதும் இங்கே சத்தியம் செய்கிறான். அதிலே குறிப்பாக தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர் மீதும் அந்த தந்தைக்கு பிறந்த குழந்தையின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். ஹைர், இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் விரிவுரைக்குள் செல்வோம். அதாவது இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாலித் என்பதை என்ற வார்த்தை என்ற சொல் யாரை குறிக்கிறது, வமா வலத என்ற சொல் யாரை குறிக்கிறது? முதலாவதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு ஃபஅக்ஸம பிவாலிதின் வபிவலதிஹி அல்லதி வலத. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தையின் மீதும் அவர் பெற்றெடுத்த அவருடைய குழந்தையின் மீதும் சத்தியம் செய்கிறான். ثم اختلف اهل التأويل في المعني بذلك மனில் வாலிது அல்லது மினல் வாலிதி வமா வலத.
அல் வாலித் என்றும் வமா வலத என்றும் இந்த இடத்தில் யாரை குறிப்பிடப்படுகிறது என்பதில் அறிஞர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பல கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல் வாலித் என்பது குல்லு வாலிதின், அதாவது எல்லா தந்தைமார்களையும் இங்கே கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வமா வலத என்று சொல்லும்போது குல்லு ஆகிரின் லம் எலித், அதாவது அவர் பிறந்தாரு ஆனா அவருக்கு யாரும் குழந்தை பிறக்கல. அப்ப யாரு? மலடியாக இருக்கக்கூடிய ஆண், குழந்தை பிறப்பதற்கு சக்தி இல்லாத ஆணை குறிக்கிறது. அப்ப ரெண்டு வகையான அதாவது ஆண்களின் மீதும் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ஆண் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். குழந்தை பெற்றெடுப்பதற்கு சக்தி இல்லாத அந்த ஆணின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய விளக்கத்தை இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். ஃபீ கௌலிஹி வவாலிதின் வமா வலத கால அல் வாலிது அல்லதி எலிது வமா வலத அல் ஆகிருல்லதி லா யூலது லஹு. அல் வாலித் என்பது குழந்தை பெற்றெடுக்கின்ற தந்தையை குறிக்கிறது. வமா வலத என்பது குழந்தை பெற முடியாத பலவீனமுடைய அந்த மலடாக இருக்கக்கூடிய ஆணை குறிக்கிறது. அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு அறிவிப்பிலே வவாலிதின் வமா வலத கால அல் ஆகிரு வல்லதி தலிது. வமா வலத என்று சொல்லப்படும் பொழுது அதாவது குழந்தை பெற்றெடுப்பதற்கு சக்தி இல்லாத ஆணையும் குழந்தை பெற்றெடுப்பதற்கு சக்தி இல்லாத பெண்ணையும் குறிப்பிடுவதாக மற்றொரு அறிவிப்பிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மற்றொரு அறிவிப்பிலே வவாலிதின் வமா வலத என்பது கால ஹுவல் வாலிது வவலதுஹு, அதாவது தந்தையும் அந்த தந்தைக்கு பிறந்த மகனையும் பிள்ளையையும் குறிப்பிடுவதாக அங்கே அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வவாலிதின் வமா வலத, இந்த இடத்துல வமா வலத என்பதற்கு கால வலதுஹு, அந்த தந்தைக்கு பிறந்த பிள்ளையை குறிப்பதாக சந்ததிகளை குறிப்பதாக கூறுகிறார்கள். கதாதா ரஹிமஹுல்லா அவர்களும் வவாலிதின் வமா வலத என்ற ஆயத்திற்கு விளக்கம் சொல்லும்போது கால ஆதமு வமா வலத, அவங்க நேரடியா முதல் தந்தைக்கு போயிடுறாங்க. யாரு? கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல வவாலிதின் தந்தையின் மீது சத்தியமாக என்று யாரை பற்றி சொல்லப்படுகின்றது? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். வமா வலத என்று யாரை பற்றி சொல்லப்படுகின்றது? அவர்கள் பெற்றெடுத்த மனித சந்ததிகளின் மீது சொல்லப்படுகிறது. அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த வசனத்திற்கு வாலித் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வமா வலத என்பது அவர்கள் பெற்றெடுத்த சந்ததிகளையும் குறிப்பிடுவதாக அபு சாலிஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாகவும் அறிவிக்கப்படுகின்றது. அதே போன்று லஹாக் ரஹிமஹுல்லா அவர்களும் அல் வாலிது ஆதமு வமா வலத வலதுஹு, அல் வாலித் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறது. வமா வலத என்ற சொல் அவர்களுடைய பிச்சலங்களை அவர்களுடைய சந்ததிகளை குறிப்பிடுகின்றது. சுஃபியான் ரஹிமஹுல்லா அவர்களும் வாலித் என்பதும் வமா வலத என்பதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் பெற்றெடுத்த மனித சந்ததிகளையும் குறிப்பிடுகிறது என்பதாக கூறுகிறார்கள். அடுத்ததாக அபு இம்ரான் அல் ஜௌனி ரஹிமஹுல்லா அவர்கள் மூலமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அதாவது வவாலிதி வமா வலத என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் குறிப்பிடும், அவர்களுடைய சந்ததியின் மீதும் சத்தியம் செய்யப்படுவதாக குறிப்பிடுகின்றார்கள். யாரு? அபு இம்ரான் அல் ஜௌனி ரஹிமஹுல்லா அவர்கள் வாலித் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வமா வலத என்பது அவர்களுடைய சந்ததிகளையும் குறிப்பிடுவதாக கூறுகிறார்கள். ஆக இங்கே எத்தனை விதமான கருத்துகள் ஒன்று சேர்ந்து விட்டன? 3 விதமான கருத்துகள் ஒன்று சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம். முதலாவது வகை அறிஞர்கள் கூறக்கூடிய கருத்தின் சுருக்கம் என்ன? அதாவது எல்லா தந்தைமார்களும் அதே போன்று அந்த தந்தைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள். சரியா? அடுத்தது இந்த கருத்துல இன்னொரு கருத்து என்ன? குழந்தை பெற்றெடுப்பதற்கு சக்தி இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கட்டும் அல்லது குழந்தை பெற்றெடுப்பதற்கு சக்தி இல்லாத மலடாக இருக்கக்கூடிய தந்தையாக இருக்கட்டும், இதுக்குள்ளார உள்ள இன்னொரு கருத்து என்ன? அந்த குழந்தை பெறுவதற்கு சக்தி இல்லாத ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி,
இது முதல் வகையான கருத்து. இரண்டாவது கருத்து என்ன? வாலித் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றது. வமா வலத என்பது அவர்களுக்கு பிறந்த சந்ததிகளை குறிப்பிடுகிறது. மூன்றாவது கருத்து என்ன? வாலித் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறது. வமா வலத என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளை குறிப்பிடுகிறது. இப்படியாக மூன்று வகையான கருத்துக்களை இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்ததற்கு பிறகு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், வஸ்ஸவாபு மினல் கௌலி ஃபீ ذلك ما قاله الذي قالوا ان الله أقسم بكل والد وولده لأن الله عم كل والد وما ولد وغير جائز أن يخص ذلك إلا بحجة يجب التسليم لها من خبر أو عقل ولا خبر بخصوص ذلك ولا برهان يجب التسليم له بخصوصه فهو على عمومه كما عمه. அதாவது இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், மேற்கூறப்பட்ட கருத்துகளில் சரியான கருத்து என்னவென்றால், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக எல்லா தந்தைமார்களின் மீதும் அவர்களுடைய பிள்ளைகளின் மீதும் சத்தியம் செய்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய கருத்துதான் இங்கு ஏற்றமான கருத்து. ஏனென்றால் அல்லாஹு தஆலா வாலித் என்று பொதுவாக சொல்லி இருக்கின்றான். அதே போன்று வமா வலத என்று பொதுவாக சொல்லி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் பொதுவாக சொல்லிய ஒன்றை கவனிங்க, இப்படி அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லிய ஒன்றை அந்த பொதுவான வார்த்தைக்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தை நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு உறுதியான ஹதீஸ் இருக்க வேண்டும், அல்லது அறிவுபூர்வமான தெளிவான ஒரு சான்று வெளிப்படையாக அங்கே இருக்க வேண்டும். ஆனால் இங்கே உறுதியான எந்த ஹதீஸும் இந்த இடத்தில் வாலித் என்பதை குறிப்பதற்கு, வாலித் என்பது யாரை குறிக்கிறது என்பதற்கு இல்லை. அதே போல வெளிப்படையான அறிவு ரீதியான ஆதாரமும் அங்கே எதுவும் இல்லை. அப்படி இருந்தால்தானே நம்ம அதை ஏற்றுக்கொள்வது கட்டாயமாகும். எனவே அல்லாஹு தஆலா எப்படி பொதுவாக சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹு தஆலா எப்படி பொதுவாக சொல்லி இருக்கிறானோ அது போன்று நாமும் வாலித் என்பது குல்லு வாலிதின், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய எல்லா தந்தையும் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வமா வலத என்பது அவர் பெற்றெடுத்த குழந்தை, அவருடைய சந்ததிகள். இப்படியாக அல்லாஹு தஆலா சத்தியம் செய்வதாக அதனுடைய பொது அர்த்தத்தில் தான், வெளிப்படையான அர்த்தத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ஏற்றமானது, சரியானது என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள். சரி, இப்போ விஷயத்திற்கு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்தான். எப்படி? லா உக்ஸிமு பிஹாதல் பலதி, இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், நபியே நீங்களுமோ இந்த ஊரிலே அனுமதி கொடுக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். இது பொதுவாக எல்லாருக்கும் புனிதமான கண்ணியமான நகரம். இதில் யாரையும் யாரும் கொல்லக்கூடாது, சிறைபிடிக்க கூடாது, எந்த விதமான அச்சுறுத்தலும் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த ஊர்ல ஒரு பகலினுடைய ஒரு குறிப்பிட்ட நேரம் அளவு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷம். வவாலிதின் வமா வலத, குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையின் மீதும் சத்தியமாக, அவர் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையின் மீதும் சத்தியமாக. அப்ப தந்தையுடைய அந்தஸ்தும் குழந்தையினுடைய அந்தஸ்தும், அதாவது மிகவும் மதிக்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, ஒரு கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஸ்தானம், தகுதி என்பதாக நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அதிகப்படியான விளக்கங்களை பின்னாடி நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். அதாவது நேரடியா 3 பொருட்களின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்திருக்கிறான். ஒன்று என்ன? மக்கா நகரத்தின் மீது. இரண்டாவது என்ன? தந்தையின் மீது. மூன்றாவது என்ன? பிள்ளைகளின் மீது. இப்படியாக 3 சத்தியங்களை செய்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்கிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபதின், லகத் ஹலக்னா அல் இன்சான ஃபீ கபதின். லகத் திட்டவட்டமாக, இந்த லாம் என்பதும் கத் என்பதும் ரெண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. கத் என்றால் உறுதியாக, திட்டமாக, நிச்சயமாக. அதுல இன்னும் அழுத்தம் கொடுப்பதற்காக ல என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்லுக்கு சொல் தமிழ்ல
கத் என்று வந்தால் திட்டமாக என்றும், ல என்ற வார்த்தை லாமுல் இப்திதா என்று சொல்லுவாங்க, அது சேர்ந்து வரும்பொழுது திட்டவட்டமாக, இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அந்த மாதிரி நம்ம அர்த்தம் செஞ்சிருப்போம். லக்கது திட்டவட்டமாக, ஹலக்னா நாம் படைத்தோம், ஹலக்கிலிருந்து ஜம்உ முத்தகல்லிம், ஹலக்னா நாங்கள் படைத்தோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை எப்பொழுதெல்லாம் பெருமைப்படுத்தி பேசுகிறானோ அப்பொழுது ஒருமையினுடைய அந்த வார்த்தையை பயன்படுத்தாம பன்மையின் வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துவான் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காக. லகது ஹலக்னா நாங்கள் படைத்தோம், நாம் படைத்தோம். யாரை? அல் இன்சான மனிதனை, அதாவது மொத்த மனித இனத்தையே. எப்படி படைத்திருக்கிறோம்? எதிலே படைத்திருக்கிறோம்? ஃபீ கபதின் சிரமத்திலே. மனிதனை நிச்சயமாக திட்டவட்டமாக நாம் கபதிலே படைத்திருக்கிறோம், சிரமத்திலே, நெருக்கடியிலே, களைப்பிலே, சோதனையிலே, இன்னல்களிலே, பிரச்சனைகளிலே படைத்திருக்கிறோம். சரி, இப்ப இதுக்கு என்னென்ன விளக்கம் சொல்கிறார்கள் கபத் என்ற வார்த்தைக்கு குறிப்பா? ஏன்னா லகது ஹலக்னா அல்லாஹு தஆலா தான் மனிதனை படைத்தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அல்லாஹ் தான் மனிதர்களை படைத்தான் என்று. எப்படி மனிதர்களை படைத்திருக்கிறான், எந்த நிலையில் அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான், இதுதான் முன்கூறப்பட்ட சத்தியத்திற்குரிய பதில். இந்த கபத் என்பது எப்படி எந்த அர்த்தத்தை குறிக்கிறது, இதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? கதாதா ரஹிமஹுல்லாவிடமிருந்து இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். قال وقع هنا القسم لقد خلقنا الانسان في كبد. அதாவது முன்கூறப்பட்ட மூன்று சத்தியங்களுக்கும் பதிலாக லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத் என்பது வந்திருக்கிறது என்று கதாதா ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள். அடுத்ததாக வக்தரஃப அஹ்லு தஅவீலி ஃபீ தஅவீலி ذلك فقال بعضهم معناه. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த கபத் என்பதற்கு விளக்கம் கூறும் பொழுது பல கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அந்த அறிஞர்களில் சிலர் கூறுவதாவது மஅனாஹு லகத் ஹலக்னா இப்ன ஆதம ஃபீ ஷித்தத்தின் வ அனாஇன் வ நஸபின். கபத் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை கூறுகிறார்கள் இந்த அறிஞர்கள். அதாவது ஷித்தா என்று சொன்னா இப்ப கடுமையான சோதனைகள் நடக்குது பாருங்க. எப்படி உதாரணமா இப்ப காசால பாக்குறீங்க, ஒரு பக்கம் போர், அந்த போருக்கு இடையில எதிரிகளுடைய பொதுமக்கள் மீது எதிரிகளுடைய அந்த குண்டு மழைகள் பொழியுது, மக்களுடைய வீடுகள் இல்லாம போயிடுது, கை கால் இல்லாம போயிடுது. இப்படியாக மனிதனுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வகையான சிரமங்களுக்கும் ஷித்தா என்று சொல்வார்கள். அனா நசப், அனா என்று சொன்னா அனா நசப், அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுதே அந்த வேலையினுடைய ஆரம்பமே சிரமமா இருக்கு, அந்த மாதிரியான சிரமமான காரியங்கள். அதே போல நசப் என்று சொன்னா சில வேலைகளை செய்ததற்கு பிறகு ஏற்படக்கூடிய சிரமம், சில வேலைகளை செய்ததற்கு பின்னால் ஏற்படக்கூடிய களைப்பு, சிரமம். இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை என்பது நெருக்கடிகளிலும் சிரமங்களிலும் சோதனைகளிலும் கடுமைகளிலும் இருக்கிறது. மனிதனை இப்படித்தான் நம்ம படைச்சிருக்கிறோம். மனிதன் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அரச வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கென்று ஷித்தா, கடுமைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், களைப்புகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அவன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும். சரியா? அதாவது மற்ற உயிரினங்கள் குழந்தை பெற்றெடுப்பதும் சரி, பிள்ளைகள் பெற்றெடுப்பதும் சரி, சந்ததிகள் உருவாக்குவதும் சரி, மனிதனுடைய சந்ததி உருவாக்கமும் சரி சமமாக ஆகாது. எங்கேயாவது யானைக்கு, அதே போல குதிரைக்கு, அதே போல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. அதுக்கு யாராவது ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்களா, ஸ்கேனிங் சென்டர் வச்சிருக்கிறாங்களா, அதுக்கு யாராவது ரத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது பிளட் சென்டர் வச்சிருக்கிறாங்களா, பிளட் பேங்க் வச்சிருக்காங்களா? இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மனிதனை போல சிரமப்படுவது கிடையாது. இந்த மனிதன் இருக்கிறானே, உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளை விட அதிகம் சிரமப்படக்கூடியவனாக இருக்கிறான். எதற்கு? அவன் குழந்தை பெற்றெடுப்பதிலிருந்து, அவன் வயிற்றிலே சுமக்கப்படுவதிலிருந்து, குழந்தை பெற்றெடுப்பதிலிருந்து, குழந்தையாக இருக்கும் போதிலிருந்து அவன் வாழ்ந்து மரணிக்கின்ற வரை அவனுக்கு பிரச்சனையே பிரச்சனை தாங்க. எங்கேயாவதுங்க உலகத்துல கல்யாணம் பண்றதுக்கு சிரமப்படக்கூடிய ஒரு உயிரினம் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு சிரமப்படக்கூடிய ஒரு முட்டாள் உயிரினம் இருக்குன்னு சொன்னா இது மனித உயிரினம் தாங்க. திருமணத்துக்கே சிரமம், மனிதர்களுடைய
திருமணமே சிரமம். அல்லாஹு தஆலா எதை ஒன்றை இயற்கையாக வைத்தானோ அதுக்கே சிரமம். அவன் புரியுதா? ஜோடியை உடனே பொருந்தி கொள்ள மாட்டான், 1008 ஜோடியை தேடுவான். அதுக்கு பிறகு அந்த கல்யாணத்துக்கு 1008 கற்பனைகளை வளர்ப்பான், அந்த கல்யாணத்துக்கு 1008 ஏற்பாடுகளை பண்ணுவான். அதே போல தான் வாழ்நாளெல்லாம் செலவழிச்ச காசை கொண்டு போய் அதில் கொட்டுவான். ஒரு நாள் கூத்துக்கு செய்யற அநியாயம் அக்கிரமம் இருக்குது, அவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் பண்ணுவான், ஆடம்பரம் பண்ணுவான். கடைசியில கல்யாணத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு மாற்றி மாற்றி இங்க விருந்து அங்க விருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செலவை பண்ணுவான். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சரி, அடுத்து கல்யாணம் பண்ணியாச்சுல, கல்யாணம் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டா சும்மா விட்டுருவாங்களா? குழந்தை பக்கலையா, குழந்தை வரலையா, அதுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ 1 வருஷம் 2 வருஷத்தில் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் போங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் போங்கன்னு சொல்லிட்டு மனுஷனை போட்டு பைத்தியமாக்கிடுவானுவ வர்றவன்லாம் கேட்டு. இதில் வேற முஷ்ரிக்கு கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த தர்காவுக்கு போலையா, அந்த தர்காவுக்கு போலையா, அந்த அவுலியாவை பார்க்கலையா, இந்த அவுலியாவை பார்க்கலையா, அவரே பாவம் செத்து போயிட்டாரு, அவர்கிட்ட போயிட்டு என்னத்தை குழந்தை கேட்குறாங்க? காஃபிர்கள் கோயிலில் போய் குழந்தை கேட்குற மாதிரி தான் இப்படி ஒரு கூட்டம். குழந்தை பிறந்துருதுன்னு வச்சுங்க, இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அது சாதாரணமாகவே பிறகுது. குழந்தை வயிற்றுல உண்டானதுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு ஓடு 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 ஓடு, அது வெயிட் கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, அதுக்கு அந்த மருந்தை சாப்பிடு, இந்த மருந்தை சாப்பிடு, இந்த ஸ்கேனிங்கை பாரு, அந்த ஸ்கேனிங்கை பாரு, அது பெரிய கஷ்டம். அப்புறம் கடைசியில் குழந்தை பிறக்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே 3-4 1 வாரத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரிக்கு அங்கே இதை போ யார் ஹமர் ரஹீமின். உலகத்தில் எங்கேயாவது ஒரு உயிரினத்துக்கு இந்த மாதிரி சிரமம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் எங்கேயாவது ஒரு உயிரினத்துக்கு இந்த மாதிரி சிரமம் இருக்கா? காட்டில் கொடான கோடி உயிரினங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்குது, எளிமையாக வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் படைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அது பாட்டுக்கு அது ஒரு ஜோடியோட சுற்றுது, குழந்தை பெக்குது, குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்குது. எத்தனை குழந்தை பெற்றாலும் கவலைப்பட மாட்டேங்குது. இந்த மனுஷன் ஒரு குழந்தைய பெற்றுட்டு போதும் நிற்கிறான் முட்டா பைய. மனிதன் இருக்கிறானே, இவனை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னல் இன்சான கான வலூமன் ஜஹூலா. மனிதன் ரொம்ப பெரிய அக்கிரமக்காரனோ ரொம்ப பெரிய முட்டாளாகவும் இருக்கிறான்னு சொல்லிட்டு. புரியுதா? அல்லாஹ் படைத்த நியதியை, அல்லாஹ் படைத்த விதிகளை மாற்றக்கூடிய எல்லாருமே முட்டா பசங்க. அவன் எவ்வளவுதான் பெரிய டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் பெரிய பட்டதாரியாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்துக்கே ஆட்சி செய்யக்கூடிய பெரிய IAS IPS அல்லது அதுக்கு மேலே கலெக்டரு அல்லது அதுக்கு மேலே ராஜாவாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நியதியின்படி, அல்லாஹுடைய விதியின்படி, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த இந்த பரிசுத்தமான வானத்தினுடைய ஷரியாவின்படி ஒருத்தன் போலன்னு சொன்னா அவன் கிறுக்கனா தான் இருப்பான், முட்டாளா தான் இருப்பான். இயற்கைக்கு, அல்லாஹ் படைத்த இயற்கை விதிகளுக்கு மாற்றமா போன எந்த சமுதாயமும் உருப்பட்டது கிடையாது, நிம்மதியா வாழ்ந்தது கிடையாது. சரியா? உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுங்க அல்லாஹ் தஆலா அதை படைச்சதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் குடும்பத்தை, தன்னுடைய சமூகத்தை அது மாற்றவே கிடையாது. அதனால அது ரொம்ப நிம்மதியாக போயிட்டே இருக்கு. மனிதன் என்ன செய்தான்? இவனுடைய படிப்பு வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, சமூக வளர்ச்சி என்று வளர்ச்சியை சொல்லி அல்லாஹ் படைத்த இயற்கையான குடும்ப அமைப்புகளை மாற்ற நினைச்சான். அப்படி மாற்ற நினைக்கும் பொழுது கடைசியில் இப்போ அவனுக்கு மிஞ்சினது என்ன? நோய்கள் மிஞ்சின, நிம்மதியின்மை மிஞ்சியது, பிரச்சனைகள், குழப்பங்கள், இன்னும் பலவிதமான சிரமங்கள் தான் அவனுக்கு மிஞ்சிருக்கு. இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனுஷனை இப்படித்தான் நம்ம படைச்சிருக்கோம், இவன் இப்படித்தான் ஒரு வழியில நேரா போய்கிட்டு இருக்க மாட்டான். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபதின். புரியுதுங்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள்? கபத் என்பது ஃபீ நஸபின், களைப்பை குறிக்கிறது. புரியுதா? மனுஷனுக்கு படித்து களைச்சு போயிடுவான், வேலை செஞ்சு களைச்சு போயிடுவான். ஆண்கள் வெளியில் வேலை செஞ்சு, பெண்கள் வீட்டில் வேலை செஞ்சு, இப்படியாக உலகத்தில் களைப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். சும்மா உட்கார்ந்துருந்தா கூட ஒரு களைப்பு வந்துருங்க. வேலையே இல்லாமல் வெட்டியாக உட்கார்ந்துருக்கவங்க கூட களைச்சு போய் ஒரு கட்டத்தில் தூங்கிடுவான். இப்படியாக மனிதனுக்கு இந்த சோர்வு, களைப்பு என்பது இவனோடு ஒட்டி பிறந்தது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது கபத் என்பதற்கு ஃபீ ஷித்தத்தின், அதாவது ஷித்தா என்று சொன்னால் மனிதனுக்கு நெருக்கடிகளை, சிரமங்களை, கடுமையை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சிரமங்களுக்கு ஷித்தா என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா மனிதனை இப்படித்தான் படைத்திருக்கிறான்.
கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும்போது ஃபீ கபதின் ஐ ஹீன خلق في مشقة لا يلفي ابن آدم அல்லது இல்லா முகாபித அம்ரி துன்யா வல் ஆখিরা. மனிதன் இருக்கிறானே, ஆதமுடைய மகன் இருக்கிறானே, அவனுக்கு ஒன்னு துன்யாவுடைய காரியம் அல்லது ஆখিরাத்துடைய காரியம், இந்த ரெண்டு காரியத்தோட அவன் மல்லு கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? மனிதன் இருக்கின்றானே, துன்யாவுடைய காரியம் அல்லது ஆখিরাத்துடைய காரியம், இந்த ரெண்டு காரியத்தோடைய அவன் மல்லு கட்டி கொண்டே இருக்கணும். யார் ஆখিরাத்துடைய காரியத்துல மல்லு கட்டுறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய உழைப்புகள் எதுவுமே வீணாகாது. தொழுகைக்கு சிரமப்படுறவங்க, நோன்பு வைக்கிறதுக்கு சிரமப்படுறவங்க, அதாவது சிரமப்பட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்க, எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் தாங்கி கொண்டு நோன்பு வைக்கக்கூடியவங்க, அதே போல எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் தான தர்மங்கள் செய்யக்கூடியவங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்யக்கூடியவங்க, இப்படியாக மறுமையின் அமல்களை சிரமத்தோடு முயற்சி எடுத்து பிரயாசை எடுத்து யார் அதிலே தொடர்ந்து அந்த மறுமையின் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய முயற்சி அல்லாஹ்விடத்தில் வெற்றியாக அமைந்து விடுகிறது. உலகத்தில் மனிதன் படக்கூடிய சிரமங்கள், அந்த இயற்கையான சிரமங்களுக்கும் மனிதனுக்கு கூலி கொடுக்கப்படும். எப்பொழுது அவன் முஃமினாக இருப்பானே, ஆனால் அந்த சிரமங்களை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொண்டு ஹலாலான வழியிலே அவன் பயணிப்பானே, ஆனால் அப்பொழுது கண்டிப்பாக அந்த சிரமமும் அவனுக்கு நன்மையாக எழுதப்பட்டு விடுகிறது. எப்படி உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, தன்னுடைய குடும்பத்துடைய வாழ்வாதார ரிஸ்கை பற்றி கவலைப்படுவது இருக்கிறதல்லவா, அதற்காக கூட அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாளைக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் எப்படி சாப்பாடு கொடுப்பேன், என்ன சாப்பாடு கொடுப்பேன், என் கையில ஒண்ணுமே இல்லையே, இந்த கவலைக்காக கூட அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். ஆக மூமினை பொறுத்த வரைக்கும், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விட்ட மூமின்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே அவங்களுக்கு நன்மை தாங்க. ஒரு எறும்பு கடிச்சாலும் நன்மை, கவலைப்பட்டாலும் நன்மை, மகிழ்ச்சியில அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நன்மை, நோய்வாய்ப்பட்டா நன்மை, ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றால் நன்மை. இப்படியாக மூமின்களுக்கு இந்த துன்யா ஒரு பெரிய மறுமையின் விளைநிலமாக ஆகிவிடுகிறது. காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஈமான் இல்லாத காரணத்தினால அவர்கள் இந்த துன்யால சில இன்பங்களை அனுபவிச்சா ஏதோ அனுபவிச்சாங்க, அவ்வளவுதான். இல்லை என்று சொன்னா உலகமும் அவர்களுக்கு நெருக்கடி, ஆখিরাத்தும் அவர்களுக்கு நெருக்கடி தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, மனசுல பதிய வச்சு கொள்ளுங்க. உலகத்திலேயே ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரனை, ஒரு பெரிய செல்வந்தனை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த செல்வந்தனை மாதிரி ஒரு 100 பேரை மொத்தமா சேர்த்துக்குங்க. இந்த பக்கம் உலகத்திலேயே அதிகமா சிரமப்படக்கூடிய இன்னல்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு மூமின் எடுத்துக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த மூமினுடைய உள்ளம் இருக்கிறதே, யாரு வெறும் சிரமத்துல பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த மூமினுடைய உள்ளம் இருக்கிறதே 1000 மடங்குகள் அதைவிட அதிகமாக மகிழ்ச்சியாகவும் விசாலமாகவும் அல்லாஹுவை கொண்டு அவனுடைய விதியை கொண்டு திருப்தி அடைந்ததாக இருக்கும். யாரை விட? இந்த ஆயிரக்கணக்கான செல்வந்தர்கள் யார் மகிழ்ச்சியில் இருக்கிறார்களோ, இன்பத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுடைய உள்ளங்களை விட இந்த மூமினுடைய உள்ளம் மகிழ்ச்சியிலையும் திருப்தியிலையும் இருக்கும். அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி, யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்தை விரிவாக்கி கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய ஈமானுக்கு, இஸ்லாமுக்கு, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியின் மீது இருக்கிறார்கள். வமன் யுரிதில்லாஹு பிஹி வமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாம் தான் உள்ளத்திற்கு விரிவை கொடுக்கக்கூடியது, விசாலத்தை கொடுக்கக்கூடியது. குஃபுர் நிராகரிப்பு இருக்கிறது, ஷிர்க் இணை வைத்தல் இருக்கிறது, அது உள்ளத்தை நெருக்கடியாக்கிவிடும். வாழ்க்கையினுடைய வசதிகளை வேண்டுமானால் செல்வம் பெருசாக்கலாமே தவிர உள்ளத்தை பெரிதாக்க முடியாது. உள்ளத்தை பெரிதாக்கக்கூடிய சக்தி, வலிமை ஈமானுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அடுத்ததாக கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபீ கபதின் கால யுகாபிது அம்ர துன்யா வல் ஆখিরা, மனிதன் துன்யாவுடைய காரியத்திற்கும் மறுமையுடைய காரியத்திற்கும் மல்லு கட்டி கொண்டிருக்கிறான். அதற்காக அவன் சிரமப்பட்டு கொண்டே இருக்கிறான், களைத்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு விளக்கமா? அடுத்த வகையான விளக்கம், இந்த கபத் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய அடுத்த வகையான விளக்கத்தை இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். அதாவது வகால பாதுஹும் خلق خلقا لم
அதாவது இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பு மாதிரி அல்லாஹு தஆலா வேறு படைப்புகளை படைக்கலங்க. இந்த மனிதனுடைய படைப்பு முற்றிலும் ஒரு வித்தியாசமான வேறுபட்ட படைப்பு. எதிலிருந்து? மற்ற படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்திலிருந்து, மற்ற படைப்புகளுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து மனிதனுடைய படைப்பும் வாழ்க்கையும் முற்றிலும் வேறுபட்டது. இந்த கருத்தை யார் சொல்கிறார்கள்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லம் யஹ்லுகில்லாஹு ஹல்கன் யுகாபிது மா யுகாபிது இப்னு ஆதம. அதாவது மனிதன் சிரமப்படக்கூடிய அளவிற்கு, மனிதன் இன்னல்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தஆலா வேறு ஒரு படைப்பை அப்படி படைக்கவில்லை. என்ன சொல்கிறார்கள்? மேலும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சமிஅத்து சயீத் இப்னு அபில் ஹசன் يقول لقد خلقنا الانسان في كبد قال يكابد مصائب الدنيا وشدائد الاخره. மனிதனுக்கு துன்யாவுடைய சோதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது, அதே போல மறுமையின் கடுமையான நிலைகளையும் அவன் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது ஃபி கபத் என்பதற்கு ஃபி ஷித்தத்தின் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் கபத் என்பதற்கு ஷித்தா என்ற அர்த்தத்தை கூறுகிறார்கள். ஷித்தா என்றால் ரொம்ப நெருக்கடியான சிரமமான நிலைக்கு சொல்லப்படும். அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு கருத்திலே எப்படி வருகிறது? قال في شدة معيشته وحمله وحياته ونبات أسنانه. அல்லாஹ் அக்பர். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், அதே போல மனிதன் தாயினுடைய வயிற்றில் சுமக்கப்படக்கூடியது, பிறகு அவன் உலகத்தில் வாழக்கூடியது. ஏன் எந்த அளவுக்கு என்று சொன்னா மனுஷனுக்கு பல்லு முளைக்கிறது கூட பிரச்சனை தாங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு நுணுக்கமா கருத்து சொல்லியிருக்காங்க பாருங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. உலகத்துல எத்தனையோ உயிரினங்கள் பிறக்குது, பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் பிறக்கும் போதே பல்லோட பிறக்குது. சூப்பரா ஹல்வா சாப்பிடுது, சூப்பரா சிக்கன் சாப்பிடுது, மட்டன் சாப்பிடுது, என்னென்னமோ சாப்பிடுது. ஏன்னா ஆனா மனுஷன் பாருங்க பல்லு இல்லாம பிறக்கிறான், அப்புறம் ஒரு பல்லா வளருது, வளரும் போது அந்த அடுத்து அந்த பல்லு உழுகுது, திரும்ப வளருது. எப்ப பல்லே பிரச்சனை மனுஷனுக்கு. சரியா? இன்றைக்கு பார்த்தா மருத்துவத்தில் ஒரு பெரிய மருத்துவமா இந்த பல் மருத்துவம் வந்திருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்ப மனிதனுடைய படைப்பு இருக்குது முற்றிலுமா ஒரு வித்தியாசமான படைப்பு என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்கள், மனிதனை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? இவ்வளவு காலம், இவ்வளவு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மருத்துவ விஞ்ஞானிகள் மனிதனுடைய உடலை ஆராய்ச்சி செஞ்சதற்கு பிறகு கூட இன்னும் அதுல ஒரு அளவு கூட அவர்களால் ஆராய்ச்சி செய்து முடிக்க முடியவில்லை. மனிதனுடைய நோய்களை கண்டுபிடிக்க முடியல, நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியல. நாளுக்கு நாள் புதிய புதிய பிரச்சனைகள், பல சிக்கல்கள். இப்படியாக மனிதன் இருக்கிறானே ஒரு அபூர்வமான, ஒரு வித்தியாசமான, ஆச்சரியமான ஒரு படைப்பாக இருக்கிறான் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல. அடுத்ததாக மற்றும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? கபத் என்பதற்கு இன்திசாப், அதாவது மற்ற படைப்புகள் எல்லாம் பாருங்க நேரா படைக்கப்பட்டிருக்காது. ஆடு, மாடு, புலி, சிங்கம், குதிரை, கொக்கு, அதே போல எறும்பு, இதெல்லாம் பாருங்க எல்லாமே குனிந்ததாகவும் கோணலாகவும் வளைந்ததாகவும் படைக்கப்பட்டிருக்கும். மனிதன் மட்டும்தான் நேரா நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக, அவன் வானத்தை நோக்கியவனாக, நேராக நிற்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப கபத் என்பதற்கு இன்திசாபுடைய அர்த்தம், அதாவது நிமிர்ந்து நிற்கக்கூடியவன், நேராக நிற்கக்கூடியவன். இப்படி நேரான தன்மையிலே மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். இந்த கருத்தை பல அறிஞர்கள் சொல்றாங்க. உதாரணத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாகவும் இந்த கருத்து பதியப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக ரெண்டு கருத்தும் பதியப்பட்டிருக்கிறது. ஒன்று என்ன? கபத் என்பதற்கு ஷித்தத்துன் என்ற அர்த்தமும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல கபத் என்பதற்கு இன்திசாப், நேராக இருப்பது, நிமிர்ந்திருப்பது என்ற அர்த்தத்தையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கூறியிருக்கிறார்கள். சரியா? இப்ராஹிம் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபி கபத் கால முன்தசிபன், நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக, ஸ்ட்ரைட்டா ஸ்டஃபா நிற்கக்கூடியவனாக. வேற யாரும் அப்படி நிற்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு குரங்கு நிற்கும், கொஞ்ச நேரத்துக்கு யானை சர்க்கஸில் நிற்கலாம்.
மனுஷன் பயிற்சி கொடுத்தானா, அதே போல ஏதாவது சிங்கம் புலி கொஞ்ச நேரத்துக்கு தான், முழுசா நிக்க முடியுமா? நிக்க முடியாது. மனுஷன் மட்டும்தான் தனது 2 கால்களின் மீது எப்பொழுதும் நிமிர்ந்து நேராக நிற்கக்கூடிய நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். அப்துல்லா இப்னு ஷத்தாத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், கால முஅ்ததிலன் பில் காமதி, அபு சாலிஹ் கூறுகிறார்கள், முஅ்ததிலன் ஃபில் காமதி, அதாவது நிலையாக நிற்பதை கொண்டு சமமானவனாக நேராக நிமிர்ந்து நிற்கக்கூடியவனாக நடுநிலையாளனாக மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். இதே கருத்து தான் இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு லஹாக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், خلق منتصبا على رجلين لم تخلق دابة على خلقه, மனிதன் தான் தன்னுடைய 2 கால்களின் மீது நேராக நிற்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய படைப்பை போன்று, அதாவது மனிதன் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அம்சத்துல அந்த தன்மையில வேறு எந்த ஒரு உயிரினமும் கால்நடைகளும் படைக்கப்படவில்லை. அதே போல அறிஞர்களுடைய இன்னும் ஒரு கூட்டம் ஃபி கபத் என்பதற்கு ஐ ஃபி சமா, அதாவது உயரத்திலே மனிதனை போன்று எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் படைக்கவில்லை. ஃபி கபத் என்பதற்கு ஃபிஸ் சமா என்ற அர்த்தம் சொல்கிறார்கள். சமா என்றால் உயரம், அந்த மாதிரி அர்த்தம். ஒன்று வானத்துக்கே சமா என்று சொல்லப்படுகிறது, அது உயரத்தில் இருக்கிறதுனால. இதுல இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பல கூற்றுகளை பார்க்கிறோம். கபத் என்பதற்கு ஷித்தத்துன் அனாவுன் நசபுன், இதுதான் அதிகமான அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? ஃபி கபத் என்பதற்கு அதாவது மனிதன் நேராக நிற்கக்கூடியவனா, இன்திசாப் நிமிர்ந்து இருக்கக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த 2 கருத்தை சுற்றி தான் மற்ற கருத்துகள் எல்லாம் வரக்கூடிய, மற்ற கருத்துகள் எல்லாம் இந்த 2 கருத்துக்களை சுற்றி தான் இருக்கின்றன. இப்ப இமாம் தபரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வ அவுலல் அக்வாலி ஃபி ذلك بالصواب قول من قال معنى ذلك أنه خلق يكابد الأمور ويعالجها فقوله في كبد معناه في شدة. இந்த கபத் என்பதற்கு ஷித்தத்துன், அதே போல அனாவுன் நசபுன், கடுமை, நெருக்கடி, சிரமம், பிரச்சனை, ஒன்றை ஒரு சிரமத்தோடு அணுகிறது. இந்த அர்த்தம் தான் மொழி ரீதியாக மிக சரியான அர்த்தம். இதுதான் சொல்லப்பட்ட விளக்கங்களிலேயே ரொம்ப ஏற்றமான விளக்கம் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மனிதன் இருக்கின்றானே, அன்னஹு குலிக யுகாபிதுல் உமூர வ யுஆலிஜுஹா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி மனிதன் அதற்காக சிரமப்பட்டு தான் ஆகணும். அதை உடனே அவன் செய்து முடிக்க முடியாது. அதுக்காக சில ஏற்பாடுகள் செய்யணும், சில முயற்சிகள் செய்யணும். தொடர்ந்து பல சிகிச்சைகளுக்கு பிறகுதான் மனிதன் ஒரு காரியத்தை செய்ய முடியும், செய்து முடிக்க முடியும். பல ஸ்டெப்புகள் மனிதன் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு எடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அவனுக்கு அந்த காரியம் முடியும். இப்படியாக பல, அதாவது இன்னல்களை மனிதன் சந்திக்கின்றான், ஒரு காரியத்தை பல சிரமங்களோடு அணுகுகிறான் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமான அர்த்தம். அதுதான் கபத் என்பதற்கு மொழி ரீதியாக மொழி அறிஞர்களுக்கு மத்தியில பிரபலமான அர்த்தமாக இருக்கிறது என்பதாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறி இந்த விஷயத்தை நிறைவு செய்கிறார்கள். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, லா உக்ஸிமு பிஹாதல் பலதி வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலதி வ வாலிதி வ மா வலத லகத் خلقنا الانسان في كبد, நிச்சயமாக மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம், இன்னலிலே படைத்திருக்கிறோம், நெருக்கடிகளிலே படைத்திருக்கிறோம், கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம். ஆகவே மனிதன் இந்த உலகத்துடைய சிரமங்களை பொருட்படுத்தக்கூடாது. கண்டிப்பா சிரமம் என்பது எல்லோருக்கும் இருக்கும். ஒருத்தருக்கு நம்முடைய பார்வையில நம்ம சிரமம் அதிகமாக இருக்கும், மற்றவர்களுடைய பார்வையில அவர் படக்கூடிய சிரமம் நாம் படக்கூடிய சிரமத்தை விட அவருக்கு அதிகமாக இருக்கலாம், நாம் குறைவாக சிரமப்படக்கூடியதாக இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தங்களுக்கும் அவரவர்கள் படக்கூடிய சிரமம் அதிகமானதுதான். ஆனா நம்மை விட பல வகையில இன்னல் படக்கூடிய சிரமப்படக்கூடியவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா ஒரு ஆறுதல், ஆதரவு அங்க இருக்கும். சரியா? ஒருத்தருக்கு வெறும் பொருளாதாரத்தில் சோதனை இருக்கும், சில பேருக்கு பொருளாதாரத்தோடு சேர்த்து அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சோதனை இருக்கும், சில பேருக்கு பொருளாதாரத்திலையும் சோதனை இருக்கும், உடல் ஆரோக்கியத்திலையும் சோதனை இருக்கும், குடும்பத்திலையும் சோதனை இருக்கும். அது போக சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனை இருக்கும், பொருளாதாரத்திலையும் பிரச்சனை இருக்கும், குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். அதோட சேர்த்து
திடீரென்று அவருடைய குடும்பத்தில் மௌத்தை கொண்டு அவருக்கு பல பிரச்சனைகள் நிகழலாம். இப்படியாக உலகத்தில் இந்த பிரச்சனைகள் என்பது உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. அதுக்குள்ளாரதான் எப்படி கடலுக்குள்ளார மீன் நீந்துற மாதிரி தண்ணிக்குள்ளார மீன் நீந்துற மாதிரி மீன் நீந்தணும்னா தண்ணிக்குள்ளதான் நீந்த முடியும், இல்லைன்னா ஒண்ணும் அவ்வளவுதான், சாவ வேண்டியதான். அந்த மாதிரிதான் மனிதன் இந்த உலகத்துல வாழ்ந்தா பிரச்சனைக்கு மத்தியில தான் வாழ முடியும். எனக்கு பிரச்சனையே வேணாம்னு சொன்னா சாவ வேண்டியதான், சாவை விட வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி செத்து போனாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்கேயும் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் என்ன சொன்னாங்க முன்னாடி பார்த்து நம்ம பல அறிஞர்கள், யுகாபிது அம்ர துன்யா வல் ஆஹிரா, துன்யாவுடைய காரியத்திலையும் சரி மனிதனுடைய ஆகிரத்துடைய காரியத்திலையும் சரி. அப்ப எப்பொழுது ஈமானோடு அமலோடு அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று அல்லாஹு தஆலா فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا إني ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية قطوفها دانية. அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு வலது கையில புத்தகத்தை கொடுத்து நீ சொர்க்கத்துக்கு போடா, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு போடா, சந்தோஷமான வாழ்க்கைக்கு போ, நிறைவான வாழ்க்கைக்கு போ என்று அனுமதிக்கிறானோ அங்கதான் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சொர்க்கத்துக்குள்ளார போறதோட அவனுடைய பிரச்சனைகள் முடிந்து போய்விடும். அது வரைக்கும் உலகத்துல நம்ம சிரமப்பட்டுதாகணும், கஷ்டப்பட்டுதாகணும். துன்யாவுக்காக கஷ்டப்படுறவங்க அந்த கஷ்டத்தை துன்யாவோட அவங்களுக்கு அது முடிஞ்சு போயிடும். யார் ஆகிரத்துக்காக கஷ்டப்படுறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் தங்களுடைய பலன்களை துன்யாவிலும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு விசாலத்தை கொண்டு அனுபவிப்பார்கள். ஆகிரத்துல கண்டிப்பா அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்க தான் போகிறான். அவர்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பன்மடங்கான கூலிகளை. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும், நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ ஏதாவது சுருக்கமா ஒரு 5-10 நிமிஷம் கேள்விகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சில பேர் இந்த 40 நாள்ல இத்தா முடிஞ்சு 40 நாளையில கணக்கிட்டு எந்திரிச்சிடுறாங்களே, எப்படி வச்சுது? மார்க்கத்தை தெரியாத ஜாஹில்கள், புரியுதா? அதே போல காஃபிர்களுடைய கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு சொல்லுவாங்க. மற்றபடி முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், மூமின்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இத்தா காலம், கணவன் இறந்து போனா அந்த இத்தா காலம் என்பது வல்லதீன யதவஃபௌன, உங்களில் யார் அதாவது உயிர் கைப்பற்றப்படுகிறார்களோ அவர்களுடைய மனைவிமார்கள் யதரப்பஸ்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதங்கள் 10 நாட்கள். உலாத்துல் அஹ்மாலி அஜலஹுன்ன அய்யதஅன ஹம்லஹுன்ன, அவர்கள் வயிற்றிலே குழந்தையை சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் தங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை கற்பத்தை அவர்கள் ஈண்டெடுக்கின்றவரை. இந்த 2 சட்டம் தான் மார்க்கத்தில் இருக்கு. வேறு 3வது ஒரு சட்டம் 40 நாளுங்கிற சட்டம் அல்லாஹுடைய தீன்ல இல்லை. இது முழுக்க முழுக்க இந்துக்கள் முஷ்ரிக்குகளிடத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளார புகுத்தப்பட்ட ஒரு மோசமான எல்லை மீறிய கலாச்சாரம். இது அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பாவம். இந்த மாதிரியான சட்டங்களை மீறுவது குஃபுர், நிராகரிப்புக்கு சமமான பாவம். இத்தாவுடைய காலங்களை குறைக்கிறது, அதே போல 2 சகோதரிகளை ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்றது, அதே போல 4 மனைவிகளுக்கு அதிகமாக கல்யாணம் பண்றது, 2 மஹரமான பெண்களை ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்றது, இதெல்லாம் குஃப்ருல தள்ளக்கூடிய மிகப்பெரிய பாவங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதோடய தான் ஒரு கேள்வி. இப்ப ஒரு 70-75 வயசு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றது? யா அர்ஹமர் ராஹிமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இதே போல சில பெண்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணுமா, இது ஒரு சிரமம் இல்லையான்னு சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அட அரபு பெண்களே, இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களில் ஒருத்தியுடைய நிலைமை என்னவாக இருந்தது என்றால், கணவன் இறந்து விட்டால் அவளை கொண்டு போய் எங்கேயாவது ஆட்டு கொட்டாய், மாட்டு கொட்டாய், ஒட்டக கொட்டாயில கட்டிடுவாங்க, அவள் மீது சாணிகளை அள்ளி கொட்டுவார்கள். இப்படியாக 1 ஆண்டு அவள் குளிக்காம கிடப்பா. அப்பொழுதெல்லாம் தாங்கிக் கொண்டீர்கள், அதை ஏற்றுக்கொண்டீர்கள். இன்று இஸ்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இவ்வளவு எளிதாக்கி விட்டான், அது உங்களுக்கு சிரமமா இருக்கிறதா என்று. நீங்க இத்தா என்றா என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வீட்டில் இருக்கணும், அவ்வளவுதான். அலங்காரமான ஆடைகள் போடக்கூடாது. மற்றபடி ரெகுலரா குளித்து கொள்ளலாம், நார்மலான ஆடைகள், பொதுவான ஆடைகள் அணிந்து கொள்ளலாம், நகைகள் அணியக்கூடாது, சுருமா போடக்கூடாது, அவ்வளவுதான். வேற என்ன? உங்களுக்கு வீட்டில் மட்டும் இருக்க போறீங்க. இது உங்களுக்கு சிரமமா இருக்கா?
இன்றைக்கு முஷ்ரிக்குகளுடைய கலாச்சாரத்தில் பாருங்க, அவங்க 40 நாள் இதா இருந்தாலும் அந்த 40 நாளில் அவர்களுக்கு செய்யப்படக்கூடிய கேவலம் அசிங்கம் இருக்குதே அவ்வளவு மோசமானது. மொட்டை அடிச்சிருவாங்க. அல்லாஹ் தஆலா அதிலிருந்துலாம் உங்களை பாதுகாத்தா. இப்போ ஒரு 70 வயசு 80 வயசு பாட்டி வீட்டில் தான் எப்போதுமே இருக்க போகிறாங்க. என்ன அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுல என்ன சிரமம் இருக்குது? இதை ஒருத்தர் சிரமம்னு கருதுறான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தீன் அவன் புரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். சொல்லுங்க. உள்கியா கறி கொடுக்குறோமே, அது நம்ம வீட்டுல பணிவிடை செய்யக்கூடிய மாற்று மதத்திலே ஆளுக்கு நம்ம சமைச்சு நம்ம சாப்பிடுறது அவங்களுக்கு கொடுக்கலாமா, பச்சை இறைச்சி கொடுக்கலாமா கேக்குறாங்க. கொஞ்சம் டவுட் சொல்லுங்களேன். கொடுக்கலாமா? உதுஹியாவுடைய கறிகள்ல ஒரு சில பகுதிகளில் முஸ்லிம்களோட இணக்கமா வாழக்கூடிய பிற மதத்தவர்களுக்கு பச்சையாவும் கொடுக்கலாம், சமைச்சும் கொடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் அஸ்ஸலாம். ஷேக், இதுதான் சம்பந்தப்பட்ட கேள்விதான். அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க 4 வருஷமா. கணவர் வெளிநாட்டிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அங்க அவருக்கு பிள்ளைகளும் இருக்கு. அவர் இறந்துட்டாரு சமீபமா. ஆனா மனைவிக்கு தலாக்கும், இங்க ஊர்ல இருக்க மனைவிக்கு தலாக்கும் சொல்லல, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உதவியும் பண்ணல. அப்போ அந்த கணவர் இறந்ததுக்கு மனைவி எப்படி யோசிச்சுட்டு இருக்கணும்? கண்டிப்பாக இந்த மனைவி இதாக இருக்கணும். ஒன்று அவர் தலாக் மூலமாகவோ அல்லது இந்த பெண்ணு ஜமாத் மூலமாகவோ குலா வாங்கவில்லை என்றால் இந்த பெண்ணு அந்த ஆணுடைய நிக்காகில் இருக்கிறாங்க. அவர் இறந்ததுக்கு பிறகு 4 மாதம் 10 நாட்கள் அவங்க எந்த வீட்டில் இருந்தாங்களோ அந்த வீட்லேயே அவங்க இதா அனுசரிக்கணும். இதாவும் ஹிதாதும் அனுசரிக்கணும். துக்கமும் இதாவும் கண்டிப்பாக அவங்க இருக்கணும். 4 மாதம் 10 நாள் அந்த நறுமணங்கள் பூசுவதை விட்டோம், நகைகள் அணிவதை விட்டோம், அதே போல் அலங்காரமான ஆடைகள் அணிவதை விட்டும் தன்னை தடுத்து கொண்டு அவர்கள் அந்த வீட்டிலேயே இருக்கணும், வெளியே போகாம. कुर्बानी का गोश्त हम लोग पूरा भी खा सकते हैं क्या? जैसे सरा, पाए, बोटी जो वगैरह होता है ना, वो सब नहीं खाना कह रहे हैं, इसलिए जो भी खाने की चीज़ है और जिसमें कोई इंसान को तकलीफ नहीं है आराम से खा सकते हैं, वैसा कोई मना नहीं है. जो गोश्त तो खाली हम लोग 3 हिस्से कर सकते हैं ना, या सरा बोटी भी मिला के 3 हिस्से कर सकते हैं? नहीं, सिर्फ गोश्त को 3 हिस्से कर दिया तो बस है. ठीक है उस्ताद, जज़ाकल्लाह. अस्सलाम वालेकुम सलाम. உருதுல என்ன கேட்குறீங்க? உருதுல குர்பானியுடைய இறைச்சியை அந்த குடல், கால், தலை இதெல்லாம் சேர்த்து பங்கு வைக்கும்போது 3 பங்காக்கும் போது இதெல்லாம் சேர்த்து 3 பங்காக்கணுமா அல்லது இறைச்சியை மட்டும் 3 பங்காக்கினா போதுமான்னு கேட்டாங்க. இறைச்சியை மட்டும் 3 பங்காக்கினா போதும். இதை நீங்கள் விரும்பியபடி நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது யாருக்கு மொத்தமாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதே போல் குர்பானியுடைய ஆடுகள், அறுக்கப்பட்ட பிராணிகளில் இதை சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தடையும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் இல்லை. ரத்தத்தை தவிர பாக்கி எல்லாமே நமக்கு அனுமதிக்கப்பட்டது தான். ரத்தம், ஹூன். வலைக்கும் சலாம். 60 வயசு தான் அவங்களுக்கும். அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தெரிஞ்சுட்டாங்க, எதுவுமே சொல்லாம, அதாவது தலாக்கும் இல்லாம இல்ல கோர்ட் மூலியமா ஒரு சந்தோஷம் கொடுக்காம அவங்களுக்குள்ள மனசு தாக்கம் ஏற்பட்டு அவங்க 2 பேரும் தெரிஞ்சுதான் தனித்தனியா தான் இருக்கிறாங்க. அது இப்போ எப்படி எடுக்கிறது, எப்படி எடுத்துக்கலாம்? அது அந்த மாதிரி இருக்கலாமா இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாதா, இல்ல சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்யணுமா, இல்ல நம்ம ஜமாத் மூலியமா தலாக் கொடுக்கறது அந்த மாதிரி ஏதாவது செய்யணுமா? அதாவது அல்லாஹு தாலாவுடைய மார்க்க சட்டத்தின்படி ஒன்று இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழணும், இல்லை என்றால் இருவரும் மார்க்க சட்ட முறைப்படி தலாக் அடிப்படையிலேயோ குலா அடிப்படையிலேயோ 2 பேரும் பிரியணும். அதை விட்டுட்டு 2 பேரும் ஒருத்தர் பேசாமல் நீண்ட நாள் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்கக்கூடாது. அப்படி பிரிஞ்சு இருக்கிறது தலாக்காகவோ அல்லது குலாவாகவோ ஆகாது. அந்த மாதிரி நிலையில் கணவர் இறந்துட்டாரே ஆனால் கணவனுடைய சொத்துல மனைவிக்கு முழு பங்கு இருக்கும். அதே போல் அந்த கணவருக்காக வேண்டி அந்த மனைவி இதா இருக்கணும். அதே போல் மனைவி இறந்துட்டா மனைவியினுடைய சொத்துல கணவனுக்கு என்ன பங்கோ அந்த பங்கு கண்டிப்பாக அந்த கணவருக்கு கிடைக்கும். அதே போல் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சமமான அந்த உரிமைகளும் கடமைகளும் 2 பேருக்கும் உண்டு. தலாக் ஆனாலோ குலா ஆனாலோ தான் 2 பேருக்கும் இடையில நிக்காக முடியுமே தவிர 2 பேரும் பேசாமல் தனித்தனி வீட்டில் இருக்கிறதுனால நிக்காஹுடைய உறவு முறிந்து விடாது. அந்த மாதிரி இருக்கிறது தப்பு. தப்பு, ஹராம். அவங்க எதுவும் கொடுக்கல அந்த சைடுல இருந்து,
அதுக்கு இவங்களும் அப்படியே சைலண்டா இருந்துட்டாங்க. தப்பு யார் இதை முதல்ல எடுத்து செய்கிறாங்களோ, முதல்ல யார் ஒருத்தங்களை புறக்கணித்து போகிறாங்களோ அவர்கள் மேலே தப்பாகும். 2 பேருமே புறக்கணிப்புள்ள உடந்தையாக இருந்தால் 2 பேர் மேலேயும் குற்றம் பொதுவாக இருக்கும். இல்லை ஒருத்தர் தான் புறக்கணிக்கிறாரு, ஒருத்தங்க வந்தால் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் யார் புறக்கணித்து போனாரோ அவர் மீது குற்றமாகும். சரிம்மா, இன்ஷால்லா பாடங்களை படிங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, கேட்ட பல விஷயங்களை எழுதி கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்பில் நமக்கு பரக்கத் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. والسلام عليكم ورحمة الله وبركاته.